ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? தந்தையுடைய உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். அப்பா வந்து நம்ம ஒண்ணு சொல்ல, அப்பா ஒண்ணு சொல்ல, அது சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கு. இளைஞர்கள் வண்டி, வாகனத்த எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு பெரியவர்கள் கொஞ்சம் முட்டுக்கட்ட போடுவாங்க. அது மாரியான சில தடைகளை பெற்றோர்கள் குடுப்பதால், பெற்றோர்களோடு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா, அதையும் 25ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஈஸியா சமாளிச்சு, உங்க பேரண்ட்ஸ உங்க வழிக்கு கொண்டு வர அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் நடக்குங்க. சிலருக்கு ஆன்மீகத்தில கொஞ்சம் அதிகமான ஈடுபாடுகள் இப்போது வருங்க. இந்த மே மாதத்தில பார்த்தீங்கன்னா, அங்கே போலாமா, காசிக்கு போலாமா, கயாக்கு போலாமா, திருப்பதிக்கு போலாமா, காளஹஸ்திக்கு போலாமா, ஒரு தடவையாவது இந்த கோவில போய் பார்த்துட்டு வந்துருவோமா, இந்த சித்தர போய் தரிசிச்சுட்டு வரலாமா, இந்த சித்தர் பீடங்களுக்கு போகலாமா என்பது மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு கோவில் கட்டுவது தொடர்பான டொனேஷனுக்காக நாங்க போறது, ஒரு வாலண்டியரா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு பொதுப்பணி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க.